பல சாதனங்கள் அல்லது ஸ்மார்ட் போனில் வாட்ஸ்அப்பை எவ்வாறு பயன்படுத்துவது? இந்த ஆடியோ வீடியோ பதிவு பதிவேற்றப்பட்டது. கற்றல் மற்றும் தகவல் நோக்கம் மற்றும் படிக்க விளக்கம். வசனம் மூடிய தலைப்பு ஆடியோ டப்பிங். கூகுள் மொழிபெயர்ப்பை பயன்படுத்தி ஆங்கிலத்திலிருந்து மற்றொரு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. எனவே முதலில் வாட்ஸ்அப்பை நிறுவவும் அல்லது புதுப்பிக்கவும். ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போனில் கூகுள் பிளே ஸ்டோர். வாட்ஸ்அப்பை திறந்து உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுக்கவும். உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுத்த பிறகு பின்னர் அம்புக்குறி ஐகானுடன் பச்சை மற்றும் வெள்ளை பொத்தானை தேர்ந்தெடுக்கவும். இது திரையின் கிட்டத்தட்ட கீழ் வலது பகுதியை காட்டுகிறது. பின்னர் படிக்கவும். தனியுரிமை கொள்கை மற்றும் சேவை விதிமுறைகள். ஒப்புக்கொள் மற்றும் தொடர பொத்தானை தேர்ந்தெடுக்கவும். இது பச்சை மற்றும் வெள்ளை நிறத்தில் தெரிகிறது. கிட்டத்தட்ட திரையின் கீழ்ப்பகுதியில். பின்னர் செங்குத்து 3 புள்ளி ஐகானை தேர்ந்தெடுக்கவும். இது காட்டுகிறது. திரையின் கிட்டத்தட்ட மேல் வலது பகுதி, அதை தேர்ந்தெடுக்கவும். மற்றும் சாதனத்தை இணை என்பதை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் ஒரு QR குறியீடு காண்பிக்கப்படும். கீழே ஸ்க்ரோல் செய்து இந்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். உங்கள் முக்கிய வாட்ஸ்அப் கணக்கிலிருந்து. இப்போது உங்கள் பிரதான கணக்கு பதிவு செய்யப்பட்ட வாட்ஸ்அப்பை திறக்கவும். நீங்கள் தற்போது எந்த சாதனத்தை பயன்படுத்துகிறீர்கள்? பின்னர் காட்டும் செங்குத்து 3 புள்ளி ஐகானை தேர்ந்தெடுக்கவும். திரையின் கிட்டத்தட்ட மேல் வலது பகுதி. பின்னர் இணைக்கப்பட்ட சாதனங்கள் 3வது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் ஒரு சாதனத்தை இணைக்கவும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இது பச்சை மற்றும் வெள்ளை பொத்தானில் காண்பிக்கப்படுகிறது. திரையின் கிட்டத்தட்ட நடுப்பகுதி. பின்னர் ஒரு செய்தி காண்பிக்கப்படும். தொடர வாய்ப்பாய் உடன் இணைக்கவும். வைஃபையுடன் இணைப்பது உங்களை அனுமதிக்கும். வேகமாக உள்நுழைய மற்றும் செல்லுலார் தரவை பயன்படுத்தாது. உங்களிடம் வரம்பற்ற வைஃபை இருந்தால் நீங்கள் இணைக்கலாம் மற்றும் இல்லையெனில் நீங்கள் தேர்ந்தெடுத்து மொபைல் டேட்டாவுடன் செல்லலாம். நீங்கள் ரத்து செய்ய விரும்பினால் மொபைல் தரவை பயன்படுத்து என்பதை தேர்ந்தெடுக்கவும் அல்லது ரத்து செய் என்பதை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் அது சரிபார்ப்பு கேட்கும். உங்கள் கடவுச்சொல் பேட்டர்ன், முகம் அல்லது பயோமெட்ரிக் சரிபார்ப்பு அல்லது பிறவற்றை பயன்படுத்தவும். இது உங்கள் ஸ்மார்ட் போன் சாதனத்தை திறக்க அமைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு சாதனம் அல்லது ஸ்மார்ட் போனில் காண்பிக்கப்படும் அந்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். அந்த இரண்டாம் சாதனம் அல்லது ஸ்மார்ட் போனில் வாட்ஸ்அப் கணக்கை பயன்படுத்தவும். விருப்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் பல சாதனங்கள் அல்லது ஸ்மார்ட் போனில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாம். எனவே பார்த்ததற்கு அல்லது கேட்டதற்கு அல்லது படித்ததற்கு நன்றி. உள்நுழையவும். abhidigital.blogspot.com மற்றும் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள மறக்க வேண்டாம்.